ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனிப்பெயர்ச்சினால் உண்டாகக்கூடிய 5 விஷயங்கள் என்ன? புத்திர சந்தானத்தை தரப்போகிறார். தான் முத்தாய்ப்பான ஒரு விஷயம். புத்திர சந்தானத்தை தருகிறார். இதோட சூப்பரான விஷயம் வேற ஏதாவது இருக்கா? சார், குழல் இனிது யாழ் இனிது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். 5ஆம் இடம் என்பது சொத்து, 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அதை சனி பகவான் பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்த்துட்டார். 8ங்கிறது அசட், சொத்து, அசையா சொத்துன்னு பேரு. 8ங்கிறது மாங்கல்ய பாவம். சனி பகவான் 11ல் வந்து விட்டதால் வெற்றிகள் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி, செய்யும் தொழிலில் வெற்றி. ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு பிராண்ட் பண்றீங்க, ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி பகவான், சார் அந்த ஆளை தயவுசெய்து ஞாபகப்படுத்தாதீங்க சார், அவனால் நான் நிறைய மன உளைச்சலுக்கு ஆகியிருக்கேன். நீங்கள் மட்டுமா மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கீங்க? எல்லாருமே தான். அப்போது இந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்லுகிறார். வேதநாயகன்னா பயம் அப்படிங்கிற மாதிரி சனினா பயம். அப்போது சனி பயிற்சியை உலகமே உற்று நோக்குகிறது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இதை உலகமே உற்று பார்க்கிறது எல்லாம் சொல்கிறோம். அப்போ சனி பயிற்சி என்ன நடக்க போகுதுங்கிற க்யூரியாசிட்டி, சனி என்னெல்லாம் செய்ய போகிறாருங்கிறத எல்லாரும் ஆன்மீக நாளிதழ்களில் தேடுறீங்க, டிஜிட்டல் உலகத்தில் தேடுறீங்க. சனி என்ன பண்ணுவார்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. காரணம், சனி அத்தனை ஒரு தண்டனைக்குரிய கடவுளாக கருதப்படுகிறது. அது என்னமோ உண்மைதான், நேர்மைன்னு. நம்ம கூட 10 வருஷம் சுற்றிருப்பான், அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. சனி பகவான் ஒரு 10ஆவது நாள் தூக்கி வெளியே விடுவார். இந்தா வந்தான் அப்படின்னு. சனி பகவான் வந்துட்டாருன்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார். எளிதில் எல்லாத்தையும் நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவார். உங்களை கரெக்டாக ஒர்க் பண்ண வைப்பார். சனியை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சனி தரும் நற்பலன்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சனியை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார். அதனால தான் அவர் சனி. ஈசன் சொன்னாலும் சரி, அது எதிர்த்து நிற்பது சிவனாய் இருந்தாலும், சிவனாய் இருந்தால் என்ன உனக்கு சமமாக இருப்பேங்கிற மாதிரி தான். அப்போது அந்த சனிக்குன்னு ஒரு புரட்சிக்காரன் ஒரு பேருண்டு. இந்த சனி பகவான் இந்த மீனராசிக்கு வரும் பொழுது, குருவனுடைய வீட்டிற்கு வரும் பொழுது கல்வியிலே புதிய புரட்சிகள் எல்லாம் கொண்டு வருவார். நிறைய விஷயங்களில் படிக்கிற பசங்க விஷயம், ஆமாம் குருஜி எனக்கு தெரியும் குருஜி, சரி எனக்கும் தெரியும். ஸோ அப்போ படிப்பில் நிறையா புதுமைகளை கொண்டு வருகிறார். எல்லோருக்கும் கல்வி எனும் விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணுறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் ஒரு புரட்சியாளர் குருவினுடைய வீட்டிற்கு வருகிறார். போன வருடம் இதே சனி பயிற்சிக்கு தான் நம்ம சொன்னோம் 2024 சுனாமி வருகிறது, சென்னை மூழ்கிவிடும், தமிழ்நாடு மூழ்கிவிடும், உலகம் மூழ்கிவிடலாம். ஆனால் நான் தைரியமாக சொன்னேன், அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, சனிக்கு வேறு வேலையே இல்லையா, உங்களை சுனாமியில் முழுகடிக்கிறது தான் சனியோட வேலை வேறு, உங்களை திருத்துறது சனியோட வேலை. அப்பாவோட நோக்கம் உங்களை சரி பண்ணுறது, அப்பாவோட நோக்கம் உங்களை காயப்படுத்துறது இல்லை. அதை எனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். சனி ஒன்றும் அவ்வளோ பெரிய டெரரான கார்டெலாம் இல்லை, அவர் உங்களை நல்லது பண்ண தான் வந்திருக்கார். ஸோ இப்போ உங்கள் மீனராசியில் வரக்கூடிய சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல நல்ல பலன்களை தரப்போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் குபேர யோகத்தை அடையப் போகிறீர்கள், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் நோக்கி போகிறீங்க, யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, மனைவியோட உள்ள கான்ட்ரவர்சிலாம் யார் யாருக்கு சரியாக போகுது போன்ற நிறைய விஷயங்களை இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு அழகான ஒரு விஷயமா 5 விஷயங்கள் நீங்கள் பண்ணவே கூடாது. இந்த 5 விஷயங்கள் நீங்கள் பண்ணவே கூடாது. அது பண்ணிங்க இதெல்லாம் ஏற்படும், இந்த ராசிக்கு இந்த 5 விஷயம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் ஒரி பண்ணணும், வேறு எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி எந்த 5 விஷயங்களை தரப்போகிறது? அது என்ன குருஜி 5 விஷயங்கள்? 5 விஷயங்கள் என்றால் என்ன? 5 நல்ல விஷயங்களை பற்றி பேச போகிறோம். சனிப்பெயர்ச்சினால் உண்டாகக்கூடிய 5 விஷயங்கள் என்ன? 11ஆம் வீட்டிலே சனி பகவான் வந்துவிட்டார். இதே முதல் நல்ல விஷயம். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபங்களை தரப்போகிறார். லாபங்கள் உங்களுக்கு நண்பர்களால், மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லாபங்கள் உங்களுக்கு உண்டாகிறது 11லிருந்து. அடுத்ததாக சனி பகவானால் உங்களுடைய உடம்பு சரியாக போகுது. ரிஷபராசிக்காரர்கள் இது வரைக்கும் ஒரு உடம்பு வியாதியில் இருந்திருப்பீங்க. என்னன்னே தெரியல குருஜி,
எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாகவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சோர்ந்து போய்டுறேன். கவலையப்படாதீங்க, சனி உடம்பை பார்த்துட்டார், இனி சோர்வு என்பதே இல்லை. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் புத்திர சந்தானத்தை தரப்போகிறார். இதுதான் முத்தாய்ப்பான ஒரு விஷயம். புத்திர சந்தானத்தை தருகிறார். இதோட சூப்பரான விஷயம் வேறு ஏதாவது இருக்கா சார்? குழல் இனிது யாழ் இனிது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். எனக்கு குழந்தைன்னு ஒன்று வந்தால் தான் சார் என் வாழ்க்கை பரிபூர்ணம் பண்ணி. உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான். அந்த குழந்தை பிறப்பை வந்து ஐவிஎஃப் பண்ணணும் எங்கள்கிட்ட காசு இல்லை சார், என் ஒய்ஃபுக்கு ஹெல்த்தியாக இல்லை, காசு விஷயமே எங்களுக்கு பெரிய கன்ஸ்டன்ட்டாக இருக்குது. கவலையப்படாதீங்க, சனி பார்த்துட்டார். சனி உங்களுக்கு பார்த்து 5ஆம் இடத்தை பார்த்து குழந்தையை கொடுத்துட்டார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு கவலை என்பதே இல்லை. 5ஆம் இடம் என்பது சொத்து, 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அதை சனி பகவான் பார்க்கும் பொழுது சொத்துக்களை உண்டாக்குகிறார். நிறைய சொத்து, இதெல்லாம் பெண்டிங் மேட்டர்ஸோ அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணுறார். சொத்து, கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தெய்வ காரியங்கள் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறார். புத்திர சந்தானம் மட்டும் கிடையாது, யோகஸ்தானம் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறார். அடுத்ததாக சூப்பரான விஷயம், நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு லாபத்தை தராருன்னு சொன்னேன், உடம்பை பார்ப்பாருன்னு சொன்னேன், குழந்தை கொடுப்பாருன்னு சொன்னேன். 3 நல்ல விஷயங்கள் சொல்லிட்டேன். 4வது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்த்துட்டார். 8ங்கிறது அசட், சொத்து, அசையா சொத்துன்னு பேர். 8ங்கிறது மாங்கல்ய பாவம், 8ங்கிறது தரித்திரம். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸே இருக்காது. மந்த் எண்ட் என்னை கேட்கணும் குருஜி, மந்த் எண்டு உங்களுக்குன்னு இல்லைங்க, எல்லாருக்கும் அப்படி தான். காப்பர்னு என் மனைவி காமிச்சாங்க, பார்த்தியா டாட்டா காப்பர் வாட்டர் பாட்டில். நாங்கள் ஆல்ரெடி காப்பர் வீக்கில் தான் இருக்கோம், நார்மல் தண்ணியை பிடிச்சி குடித்தா போதுன்ட்டேன். அப்போது அந்த காப்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான விஷயங்களை குறிக்கிறது என்றால், உங்களுக்கு அந்த சனி பகவான் வந்து 8ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த தரித்திரம் என்பது ஒழிகிறது, உங்கள் கையில் பணம் வரவு என்பது ஏற்படுகிறது. மனுஷனுக்கு கையில் பணம் வந்தாலே தன்னால் நிம்மதி வந்துடும். உலகத்திலேயே நிம்மதி எப்போ கெடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் இல்லைன்னா நிம்மதி கெடும், பணம் இல்லைன்னா நிம்மதி கெட்டுப்படும். எழுதி வச்சுக்கோங்க, பணம் என்ற ஒரு விஷயம் வரும் வரை உங்களுக்கு நிம்மதி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு ஏற்படுகிறது. லாபத்தை பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார், குழந்தையை பார்க்கிறார். அடுத்ததாக உங்களுக்கு அசையா சொத்துக்களையும் உடல்நிலையும் பார்த்துட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆயிருக்கார், உயிர் பிழைப்பாரானே தெரில, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. கவலைப்படாதீங்க, இனிமேல் உயிர் பிழைச்சிடுவார், நல்லா இருப்பார். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது, உங்களுக்கு சூப்பராக இருக்க போகிறீங்க. அடுத்ததாக 5வது நற்பலனாக சனி பகவான் 11ல் வந்துவிட்டதால் வெற்றிகள் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி, செய்யும் தொழிலில் வெற்றி. ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு பிராண்ட் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வெற்றி அடையும். நல்லபடியாக அதை வந்து வேர்ல்டுக்கு ரீச் பண்ணுவீங்க, உலகின் அடுத்த படிநிலைக்கு அதை கொண்டு செல்வீங்க, எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். காரணம் என்னவென்றால் 11ஆம் இடம் என்பது வெற்றிக்கான இடமாக கருதப்படுகிறது. ஸோ நண்பர்களால் நற்சேர்க்கை, மாமனாரால் சந்தோஷம், உடல்நிலையில் மாற்றம், குழந்தை, அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள், உங்களுடைய வறுமை ஒழிதல் போன்ற அத்தனை விஷயத்திலையும் சனி பகவான் இன்வால்வ் ஆக போகிறார். நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான். பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாகா. பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாகா. பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக அது சொல்லிட்டே இருங்க. டெய்லி சொல்ல சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசிகள் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.